ஒருத்தரோட பொறுமை அது ஒரு முழு நாட்டோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல வருஷமா நாடு கடத்தப்பட்டு ஆனா விடாமுயற்சியால ஒரு பெரிய வம்சத்தையே உருவாக்குன ஒரு இளவரசரோட நம்ப முடியாத கதை. இது வெறும் ஒரு வரலாற்று கதை மட்டும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, 50 வருஷமா இருந்த கொந்தளிப்ப ஒரே ஒரு தலைவரோட அசைக்க முடியாத பொறுமை 300 வருஷம் அமைதியா மாத்துச்சுனா அது எப்பேற்பட்ட விஷயம். சரி, இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி 7ஆம் நூற்றாண்டுக்கு போக போறோம். அங்க அனுராதபுர ராஜ்யம் பயங்கரமான குழப்பத்துல இருக்கு. அங்கதான் நம்ம மானவர்மன் பிறக்கிறார். அப்போதைய சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, 2 பெரிய வம்சங்கள், லம்பகர்ண வம்சமும் மோரிய வம்சமும் அரியணைக்காக விடாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால கிட்டத்தட்ட 50 வருஷமா நாடு முழுக்க ஒரே சண்டையும் சச்சரவும் தான். யோசிச்சு பாருங்களேன், 50 வருஷம் ஒரு முழு தலைமுறையே போர்னா என்னன்னு தெரியாம நிம்மதியா வாழ்ந்திருக்கவே முடியாது. இப்படி ஒரு நிலையற்ற தன்மை அந்த ராஜ்யத்தோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சது. இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜ்யம் ஒரு முடிவே இல்லாத சுழற்சியில மாட்டிக்கிச்சு. உள்நாட்டு போர் வந்துகிட்டே இருக்கு. அதனால பொருளாதாரம் பயங்கரமா வீழ்ச்சி அடையுது. அரசியல் நிலையா இல்ல. நிலைமை மோசமாக தென்னிந்திய படைகளை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரிக்கு வருவோம். இந்த குழப்பத்துக்கு நடுவுல தான் மானவர்மன் என்ற ஒரு இளம் இளவரசன் தன் வாழ்க்கை போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அவரோட அப்பா 2ஆம் காசிப்ப மன்னர் இறந்துடுறாரு. அப்போ மானவர்மனுக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்பா இறந்ததும் அடுத்து யாரு ராஜான்னு பெரிய சண்டை வெடிக்குது. இந்த சண்டையில மானவர்மன் உயிருக்கு ஆபத்து வருது. அதனால அவர் தான் உயிரை காப்பாத்திக்க இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை. ஒரு இளவரசன் நாடு கடத்தப்பட்டா அதோட அவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா மானவர்மன் விஷயத்துல அதுதான் ஒரு பெரிய வியூகத்தோட தொடக்கமா இருந்துச்சு. அவர் இந்தியாவுல சும்மா ஒளிஞ்சு வாழல. அப்போதைய சக்தி வாய்ந்த பல்லவ மன்னரான முதலாம் நரசிம்மவர்மன் கிட்ட போய் சேர்லாரு. வெறும் அடைக்கலம் மட்டும் கேட்கல, அவருக்கு விசுவாசமா சேவை செஞ்சு போர்க்களத்துல தன்னோட திறமைய காட்டி மன்னரோட நம்பிக்கையையும் நட்பையும் சம்பாதிக்கிறாரு. இப்ப பாருங்க, மானவர்மன் கையில ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி இருக்கு, ஒரு பெரிய படையும் இருக்கு. இழந்த ராஜ்யத்தை மீட்கிறதுக்கான சரியான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. பல்லவ படையோட இலங்கைக்கு திரும்புறார். அவரோட எதிரியான தாதோபதேசனோட மோதுறார். போர்ல ஜெயிக்கிற நிலைமை, வெற்றி கை கட்டும் தூரத்துல இருக்கு. அரியணை அவருக்குத்தானே எல்லாரும் முடிவு செஞ்ச அந்த நேரத்துல. ஆனா விதி அவர் பக்கம் இல்ல. பல 100 மைல் தூரத்துல இந்தியாவுல பல்லவ மன்னர் நரசிம்மவர்மனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுது. உடனே போர்க்களத்துல இருந்த பல்லவ படைய திரும்ப வர சொல்லிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஜெயிக்க போற நேரத்துல படை இல்லாம மானவர்மன் தனியா நிக்கிறாரு. வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் இந்தியாவுக்கே பின்வாங்க வேண்டிய கட்டாயம். இப்படி ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு யார் வேணாலும் மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா இங்கதான் மானவர்மனோட உண்மையான குணம், அவரோட அந்த தனித்துவம் நமக்கு தெரிய வருது. அவர் துவண்டு போகல. பதிலுக்கு அடுத்த 20 வருஷம், ஆமாங்க 20 வருஷம் மறுபடியும் பல்லவ ராஜ்யத்துல விசுவாசமா சேவை செஞ்சு பொறுமையா இன்னொரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தார். கடைசியா அவரோட அந்த 20 வருஷ பொறுமைக்கு பலன் கிடைச்சது. அடுத்த பல்லவ மன்னர் அவருக்கு ஒரு புது படைய கொடுத்து உதவுறார். இப்போ புது பலத்தோட மானவவர்மன் தன்னோட கடைசி முயற்சிக்கு இலங்கைக்கு திரும்புறார். இந்த முறை எந்த பின்னடையும் இல்ல. விதி அவர் பக்கம் இருந்துச்சு. அப்போதைய மன்னனான ஹததாதனை தோற்கடிச்சு அனுராதபுரத்தோட அரியணையை கைப்பற்றினார். பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு நாடு கடத்தப்பட்ட அந்த சின்ன பையன் ஒரு நடுத்தர வயது மனிதனா அரியணை ஏறினார். சரி, மானவர்மன் ராஜா ஆயிட்டார். இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துச்சு? ஒரு ராஜாவோட வெற்றி ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம். வாங்க, அதுக்கு எண்களே பதில் சொல்லும். முதல்ல அவர் சிம்மாசனத்தை ஜெயிச்சதோட நிக்கல, அதை தக்க வச்சுக்கிட்டார். சுமார் 35 வருஷம் ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அவரோட ஆட்சி அவரோட முடியல. அவர் ஆரம்பிச்ச வச்ச வம்சம் அடுத்த 300 வருஷத்துக்கு அந்த நாட்டுக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்துச்சு. அதனால நாம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மானவர்மனோட வெற்றி அவரோட தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்ல, அது 50 வருஷமா நடந்த உள்நாட்டு போருக்கும் குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. ஒரு நிலையான நிர்வாகத்தை கொண்டு வந்தது. அந்த ராஜ்யத்துக்கே ஒரு புது தொடக்கத்தை கொடுத்துச்சு. அப்போ ஒரு தனி மனுஷனோட விடாமுயற்சி ஒரு நாட்டோட தலை எழுத்தையே மாத்த முடியுமா? நாடு கடத்தப்பட்ட ஒரு இளவரசனா வாழ்க்கையை ஆரம்பிச்சு 300 வருஷம் நிலைச்ச ஒரு வம்சத்தை உருவாக்கின மானவர்மனோட கதை என்ன சொல்லுதுன்னா, சில நேரங்கள்ல பொறுமைங்கிறது வெறும் குணம் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய வியூகம்.